வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவங்க மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வர 27, 28 இந்திய பிரதமர் மோடி தமிழகத்தில் சுற்றுப்பயணம். அதில் குறிப்பாக பல்லடத்தில் அண்ணாமலையினுடைய பாத யாத்திரை முடித்து வைக்கின்றார். அது மிக பிரம்மாண்டமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக அதுக்கு தகுந்த ஏற்பாடுலாம் இன்னைக்கு தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. அப்புறம் 28ஆம் தேதி நெல்லை, தூத்துக்குடி சில திட்டங்களை தொடங்கி வைக்கிறதுக்கு பரப்புறார். அது அப்படியே போயிடுவார். ஆனால் அந்த 27ஆம் தேதி பல்லடத்தில் நடக்கக்கூடிய அந்த பாத யாத்திரை நிறைவு விழாவுக்கு பாஜகவினர் செய்து கொண்டிருக்க கொடுமை என்பது மிக அளப்பரியது அப்படிங்கிற மாதிரி மிக பயங்கரமான ஒரு வீடியோக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. மிக கேவலமாக நடந்து கொள்கிறார்கள். அது என்ன, 500 ரூபாய்ன்னு அச்சிடப்பட்ட ஒரு ரசீதை வச்சுக்கிட்டு 500 ரூபா, ஒவ்வொரு கடைக்கு 500 ரூபாய் கொடுத்தே தான் ஆகணும் அப்படிங்கிற வலுக்கட்டாயமான ஒரு சூழல் இன்னைக்கு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பாதிக்கப்பட்ட ஒருத்தர் ஆனா அவரு கடைசி வரைக்கும் கொடுக்கல. அதையும் சொல்லிடுறாரு அவரு. நான் கடைசி வரைக்கும் 500 ரூபாய் கொடுக்கவே இல்லைங்க. என் கண்ணு முன்னால நடந்த அநியாயங்களை நான் வீடியோவா போட்டிருக்கேன். அதாவது 4 பேர் வந்திருக்கிறாங்க. இது என்ன எங்க நடந்திருக்குன்னா, திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்துல மாதப்பூர் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு பாத யாத்திரை நிறைவு விழா. அதுக்கு 500 ரூபாய் அச்சிடப்பட்ட ஒரு ரசீதை கொண்டுகிட்டு 4 பேர் வந்தாங்க. வந்த சமயத்து என் கடைக்கு பக்கத்து கடை தான். அந்த கடையில ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. உட்காந்தோடனே அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த கடையில ஓனர் இல்லைங்க அப்படின்னு சொன்னோடனே 20 ரூபாயை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அந்த பாஜக சொல்லியிருக்காங்க, ஏமா 20 ரூபாய் கொடுக்க நாங்க என்ன பிச்சைக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு 500 ரூபாய் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. இல்லைங்க ஓனர் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, 500 ரூபாய் கொடுத்தே ஆகணும், இல்லாட்டி ஓனருக்கு போன போடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மிரட்டி இருக்கிறாங்க. மிரட்ட சமையல் அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் அந்த ஓனருக்கு போனை போடவே இல்லை. போனை போடாம என்னென்னமோ சமாளிச்சு பார்த்துருக்கு, முடியல. சில மிரட்டல் உருட்டல்களாக பேசி கடைசியில 200 ரூபாய வாங்கிட்டு போயிருக்காங்க அந்த பாஜக. அதையெல்லாம் விட அதுக்கு அந்த பொண்ணு கேட்க கேள்வி மிக பயங்கரமா இருக்கு. இவங்களுக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும், அந்த பொண்ணு கேட்டிருக்கு, இவங்களுக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு அந்த பாஜக சொன்னாங்களா, தலைவர் வர்றாருமா, நம்மளையெல்லாம் பார்க்க வர்றாரு, நம்மளையெல்லாம் பார்க்க வந்தானா தலைவர் வர்றாரு, தலைவர் தான் எங்களுக்கு கொடுக்கணும், தலைவர் தான் நமக்கு கொடுக்கணும், தலைவருக்கு நம்ம எதுக்கு கொடுக்கணும், அப்படிப்பட்ட தலைவர் எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சான். 500 ரூபாய் வசூல் பண்ண போய இடத்துல 5000க்கு மேல வார்த்தைகளை வாரி கட்டி கொண்டு இன்னைக்கு பாஜகவினர் திருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமானது. அதெல்லாம் விட அந்த வியாபாரி சொல்ற அந்த வீடியோவில், நாங்களே கடை வாங்கி கடை நடத்திட்டு இருக்கிறோம், இவங்க இப்படி பிடிக்கிட்டு போனா நாங்கள் எப்படி சம்பாதிக்கிறது, அது மிரட்டிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன். அது முக்கியமான பல கடைகள்ல, குறிப்பா அங்கே ஒரு பேக்கரி இருந்திருக்கும் போல இருக்கு. அது எதிர்கடை, அப்புறம் எதிரில் இருக்கக்கூடிய பிளாக்கு, அப்புறம் பேக்கரியெல்லாம் மிரட்டிட்டு போயிருக்காங்க. தலைவர் போகட்டும், அப்புறம் பின்னால பார்த்துக்கிறாரு. பாருங்க எப்படிப்பட்ட மோசம். அதே நேரத்தில் அந்த வியாபாரி அந்த வீடியோவில் சொல்றாரு, எய்த்த கடை, பக்கத்து கடை, மற்ற இருக்கக்கூடிய அத்தனை பிளாக்ஸ் எல்லாம் மொத்தம் 5000க்கு மேலே வசூல் பண்ணியிருப்பாங்க. என்ன இதில் 3000 ரூபாய் அவங்க தண்ணி அடிச்சிருவாங்க, 2000 ரூபாயை தான் அந்த கட்சிக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. அவ்வளோ மோசமானவர்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ முடியுது. மோடி வர்றாரு, அதை பற்றி ஒன்றும் கிடையாது. அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயல்களில் பாஜகவில் ஈடுபட்டா அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி என்ன பண்ண எல்லாம் சொல்ல வேண்டியது, மோடி வந்தா என்ன வராட்டி என்ன, வர்றவர் அவரு தான் மக்களுக்கு காசு கொடுக்கணும், நம்ம எதுக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு ஒரு சாதாரண மக்கள்கிட்டே கேட்கக்கூடிய ஒரு சூழலை பாஜகவினர் தாங்களாகவே உருவாக்கி வைத்துக் கொண்டு விட்டார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. அப்புறம் இன்னொரு விஷயம், மேற்கு வங்கத்தில் நடந்த மிக கேவலமான ஒரு சம்பவம். மேற்கு வங்க மாநிலத்தில் 24 வடக்கு பர்கானாஸ் அப்படிங்கிற ஏரியாவில் சந்தேஷ் காலி அப்படிங்கிற ஒரு இடத்துல அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் இருந்திருக்கார், ஷாஜஹான் அப்படிங்கிறவர்.
அவர் வந்து ஏதோ ரேஷன் கடை சம்பந்தப்பட்ட ஏதோ முறைகேடுகள் பண்ணியிருப்பாரு போல இருக்கு. அது சம்பந்தமா வந்து அமலாக்கத்துறை வந்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரித்து வந்திருக்கிறாங்க. அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்து அதே மாதிரி அமலாக்கத்துறை வந்து வீடு தேடி வந்து விசாரிச்சுருக்காங்க. விசாரிச்சோன்னா அந்த ஷாஜகானை வந்து அவரும் தன்னுடைய ஆட்களை வச்சு நிறைய பேரை வந்து அமலாக்கத்துறை வந்து விரட்டி இருக்கிறார். அது 2-3 பேர்த்துக்கு காயம் வேற ஏற்பட்ட வகையில் இதான் சாக்குன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பாஜக என்ன பண்ணியிருக்கேன். ஏன்னா அமலாக்கத்துறைக்கு வந்து ஒரு பாதுகாப்பு, மற்றபடி அதை அடித்தால் வந்து அவர்களுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ண எல்லாமே பாஜக இருந்தது. ஏன்னா அவங்களுடைய ஆட்கள் தானே. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே உள்ள பாஜக போராட்டம் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, பாலியல் தொல்லைகள் செய்தார்கள், பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு எதிராக பாலியல் தொல்லை கொடுத்தார்கள் கூட போராட்டம் பண்ணியிருக்காங்க பாஜக. எப்படி ஒரு அவதூறான ஒரு போராட்டமாக அதை வந்து பார்த்து ரசித்திருக்காங்க மக்கள். ரைட்டு, போலீஸார் பார்த்துருக்காங்க. அப்படியே போகக்கூடிய சமயத்தில் சரி அந்த ஷாஜகானை கண்டுபிடிக்கணும் இல்லையா, அமலாக்கத்துறை வந்து தாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரவா இருக்கார் அந்த ஷாஜகான். அதே நேரத்தில் ரேஷன் கடை அந்த முறைகேடு சம்பந்தப்பட்டவரை தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவரை தேடக்கூடிய ஒரு சூழல்ல வந்து பாஜக என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு இடமா அது சோதனை போட்டிருக்காங்க. அப்படி போகக்கூடிய சமயத்துல சங்கு ரயில் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ஹோட்டல் இருந்திருக்கு. அந்த ஹோட்டல்ல வந்து போலீஸார் சோதனை பண்ணிருக்காங்க. யாரை தேடி போறாங்க, ஷாஜகானை தேடி போறாங்க. நல்லா புரிஞ்சுக்க. திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகரான ஷாஜகானை தேடி போறவன் மறைவான ஒரு குற்றவாளி அப்படிங்கிற கான்செப்ட்ல யாருடைய தூண்டுதல்ல, பாஜகவினர் தூண்டுதல், அவருடைய போராட்டத்தின் வெளிப்பாடா போறாங்க. அங்க சங்கு ரயில் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ஹோட்டல்ல வந்து இங்க தங்கியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு சோதனை போடுறாங்க. சோதனை போட்ட வகையில பார்த்தா அங்க பயங்கரமான ஒரு விபச்சாரம் நடந்துட்டு இருக்கு. சிறுமிகளை வைத்து, பெண்களை வைத்து விபச்சாரம். பாருங்க எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம், மிக கொடூரமான ஒரு சம்பவம் அந்த ஹோட்டல் நடந்துட்டு இருக்கு. பார்த்தோம்னா என்னடா அது கிணறு வெட்ட பூதம் கிளம்பின கதையா, யானையை தேடி போறப்ப பூதம் கிடைச்சதான். அந்த கதையா வந்து 5 ரூபாயை தேடி போன ஒரு வியாபாரிக்கு 50,000 ரூபாய் லட்டு மாதிரி கிடைச்சா இப்ப இருக்கு. அது மாதிரி போலீஸார் வீடுல பார்த்தாங்க, என்னடா அது நம்ம வந்து ஷாஜகானைத்தான் தேடி வந்தோம், இங்க பார்த்தா மிகப்பெரிய ஒரு பாலியல் கூட்டமே இருக்கு அப்படின்னு போட்டு பார்க்கக்கூடிய சமயத்துல எல்லா அங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண்கள்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி ஏற்றக்கூடிய சமயத்தில் யாரா இதுக்கு துணை அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய பாஜக விவசாய பிரிவு மாவட்ட தலைவரம் சப் யாச்சி கோஷ் அப்படிங்கிறவர் அந்த விபச்சாரத்தை நடத்திட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. அவரை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டு போயிட்டாங்க. பாருங்க, யானையை தேடி போக பூதம் கிடைத்த ஒரு கதையாக பாஜகவினர் போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க. ரைட்டு, ஷாஜகானை தேடி போன இதுல சப்யாச்சி கோஷ் கிடைச்சிருக்காரு. பாஜகவில் எதற்காக போராட்டம் பண்றாங்க, பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள் செய்தார்கள் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு இஸ்லாமிய திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகரான ஷாஜகானை நோக்கி போராட்டம் பண்றாங்க. அதன் அடிப்படையில் போலீஸ் செக் பண்ணக்கூடிய சமயத்துல கிடைச்சது யாரு, இன்னொரு பாஜக. அந்த நபர் என்ன பண்ணிருக்காரு, பாலியல் தொழிலே பண்ணியிருக்கிறார். எத்தனை நாளா பண்ணிருக்காரா தெரியல. பார்க்கக்கூடிய சமயத்துல அந்த ஆளை கைது பண்ணி சப்ஜெக்ட் பண்ணி இன்னைக்கு வந்து கோர்ட்ல ரிமாண்ட் பண்ணிருக்கிறாங்க. பாஜகவினர் செய்த ஒரு போராட்டத்தால இன்னொரு பாஜகவினர் செய்த ஒரு அக்கிரமம் வந்து வெட்ட வெளிச்சமாயிருக்கு. அதை வந்து இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ட்விட்டர்ல பதிவு போட்டிருக்காங்க. எப்படி அப்படின்னா, இவர்கள் பெண்களை பாதுகாப்பதில்லை, தரகர்களை பாதுகாக்கிறார்கள் அப்படின்னு மிக கேவலமான ஒரு ட்விட்டர். உண்மைதானே, பெண்கள் வந்து பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள் போட்டு போட்டாங்க. ஆனா உண்மையிலே யாரு பெண் பாலியல் வன்கொடுமை பாலியல் பலாத்காரம் செய்திருக்காங்க பார்த்தா பாஜகவே அங்க செய்திருக்காங்க. அப்ப பாஜகவினர் பாஜகவை போட்டு கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுல போகுது. அவங்க சொல்றது ஷாஜகானை கைது செய்ய வேண்டும் என்று. ஆனா கிடைச்சது யாரு, மும்தாஜோ மற்றபடி வேற யாருமே இல்லை. அவர்களுடைய ஆளே கிடைச்சிருக்கிறார். பேரு சப்யாச்சி கோஷ். ஆமா, சின்ன எளிய பிடிக்க போக
புலி கிடைத்த கதையாக உண்மையிலே காட்டி கொடுத்த அந்த பாஜகவிற்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். உண்மையிலே அவர்களுக்கு அவர்களே போட்டு கொடுத்து அவர்களுக்கு அவர்களே மாட்ட வைத்து விடுவார்கள். ஆனால் காலத்தின் கட்டாயம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.